அல்லேலூயா. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த வேளையிலே இந்த திருச்சபையிலே வந்து இந்த மும்மணி தியான ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாய், ஆண்டவருடைய பாடு மரணங்களை அறிந்து கொள்ளும்படியாய், ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமைகளை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். விசேஷமாக அனுமதி கொடுத்த பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. மாத்திரமல்ல, என் மூலமாய் ஆண்டவரை மேம்படுத்தும்படியாய் ஆண்டவர் தந்த நல்ல ஞானத்திற்காக, அறிவிற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த 6வது வார்த்தை முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையிலே அங்கே 6வது வார்த்தையாக சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்யும்படியாய் தேவனாலே அனுப்பப்பட்டார். எப்படி? மரியாள் நிமித்தமாய், மரியாள் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாய் அங்கே இயேசு கிறிஸ்து உற்பவிக்கப்பட்டு அங்கே மனிதனாக, அங்கே தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார். அல்லேலூயா. மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த பொழுது அவளுக்கு பேரிடுகிறாள். என்ன பேர் என்று சொன்னால், இயேசு என்று பேரிடு, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்று சொன்னாலே அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்குகிறவர், மன்னிக்கிறவர் என்று சொல்லி இயேசு என்றாலே அதுதான் அர்த்தம். இந்த முடிந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து எதற்காக சொன்னார் என்று சொன்னால், நான் எல்லா வேலைகளையும் மனுக்குலத்திற்கு, அதற்கு முன்பாக நாம் வேதாகமத்தை நன்கு அறிந்திருந்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகின்ற பொழுது அங்கே அவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியேறினுடனே இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி அங்கே முத்திரை போடப்பட்டார். அதோடு மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய பிரயோஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே முடிந்தது என்று சொன்னால், ஒருவேளை வேதாகமத்திலே பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேலைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அதுதான் முடிந்த வேலை. இந்த முடிந்த வேலையை நான் தொடர்கிறேனா? இந்த ரட்சிப்பின் வேலையை ஆண்டவர் முடித்து வைத்திருக்கிறார். விடுதலையோடு வாழ்கிற வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேனா? விடுதலையோடு நான் வாழ்கிறேனா? அல்லாவிட்டால் பாவத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை இந்த வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே அறையுண்டு ரத்தம் சிந்தப்பட்டு அங்கே பாவ மன்னிப்பை நமக்கு உண்டாக்கினார். அல்லேலூயா. அதைத்தான் அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள். ஒருவேளை இந்த நாளிலே, இந்த மும்மணி தியான ஆராதனையிலே, இந்த சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அங்கே பாவ மன்னிப்பு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படியுங்கள். என்னமா தெரியலையோ? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த பாவம் உலகத்திலே ஒருவேளை நேரம் அதிகமாகி விட்டது, 10 மணியை தாண்டி விட்டது. ஒருவேளை பாவம் இந்த உலகத்திலே எப்படி வந்தது என்று சொல்லி பாஸ்டர் ஐயா அவர்கள் 2வது வசனத்தை பேசும் பொழுது சொன்னார்கள். ஒருவேளை நீங்கள் கவனித்திருக்கலாம், ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கி, இந்த மரத்தினுடைய கனிகளை நீங்கள் புசிக்கக்கூடாது, எல்லா மரத்தினுடைய கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த நடுமரத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது, நன்மை தீமை அறியக்கூடிய இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டு சென்றார். ஆனால் அங்கே பிசாசானவன் வந்து அவர்களை சோதித்து, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்ன உடனே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்து
சாசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. அதனாலே அவர்கள் தேவ மகிமையற்றவர்களாய் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டு மனித குலத்திற்கும் தேவனுக்கும் பகையாய் அங்கே பகையான ஒரு காரியத்தை செய்து பாவத்திலே வீழ்த்தப்பட்டார்கள். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் மறந்து போனதுனாலே, கீழ்ப்படியாமல் போனதுனாலே அங்கே பாவம் மனக்குலத்திற்குள்ளாக பிரவேசித்தது. பாவம் உண்டாக்கப்படும் பாவம் மேற்கொள்ளப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, சாபத்தையும் பெற்றார்கள். பெண்ணிற்கு வேண்டிய சாபத்தை எல்லாம் பெற்றால். அதோடு மாத்திரமல்ல, இந்த நிலத்திற்குரிய சாபம் எல்லாம் அங்கே தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார் என்பது ஆதியாகம புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவன் தம்மோடு பிரிந்து போன மக்களை ஒப்புரவாக்கும்படியாய். அல்லேலூயா. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். மனித இனம் எதனால் பிரிக்கப்பட்டதோ, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிங்கள். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனுடைய குமாரனாக வந்து அவதரித்த இயேசு கிறிஸ்து இதை போல ஒரு நாளிலே அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். சிலுவையிலே அவர் பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். அதுதான் சிலுவையினுடைய ஆசீர்வாதம். எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஆண்டவருடைய தேவனாக இயேசு கிறிஸ்து உண்டாக்கி வைத்திருக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் ரட்சிப்படைய முடியாது. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நாமே பாவங்களே என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதனாலே ஆண்டவருடைய ரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவ நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் ரட்சிப்பு அடைந்திருக்கிறோமா, விடுதலை அடைந்திருக்கிறோமா, அல்லாவிட்டால் பாவத்தின் பாரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நான் பாவத்தோடு வாழ்கிறேன், பாவத்தின் பாரத்தோடு நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடத்திலே, இயேசப்பா என்னுடைய பாவத்தை இந்த ஆராதனையிலே மன்னியும், அல்லாவிட்டால் இந்த வேளையிலே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னுடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய அறிக்கையை கேட்டு அவர் மன்னிப்பார். அல்லேலூயா. நம்முடைய மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்கள், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சபீமம் ஆனீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை படியுங்கள். இந்த வெளிச்சத்தை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு பின்னாலே படியுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சபீமம் ஆனீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்று பிரிவினையை தகர்த்து படிங்கள். சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து
இரு திருத்தாரையும் நமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொண்டு அதனாலே இரு திருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே செய்த காரியம் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தேவனோடு பகையாக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏவாள் நிமித்தமாய் பிரிக்கப்பட்ட அந்த மனுக்குலத்தை ஒப்புரவாக்குவதற்கு இரு புறத்தாரையும் அந்த பகையை எல்லாம் ஒப்புரவாக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு அது நிமித்தமாய் பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். அந்த பாவ மன்னிப்பின் நிமித்தமாய் இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவ அன்போடு நம்மை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் பாவங்களை அறிக்கையிடுகிறோமோ ஆண்டவரோடு தேவனோடு நாம் ஒப்புரவாகுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் விடுதலை அடைந்திருக்கிறேன் என்று சொன்னால் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 45ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாருங்கள், என் பிதாவினாலே அழைக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாளிலே அங்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை அங்கே நாம் பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனம் படியுங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவதற்கு முன் படிங்க, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு நாளிலே நான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. இந்த உலகத்திலே செல்வ செழிப்போடு வசதி வாய்ப்போடு வாழ்வது வாழ்க்கை இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரை யார் யாரெல்லாம் தேடுகிறார்களோ ரட்சிப்பு அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு மாறாமல் தருவார். அல்லேலூயா. அப்படி என்றால் அதற்கு பின்னாலே 35ஆம் வசனத்திற்கு பின்னாலே அங்கே சபிக்கப்பட்டவர்கள், அதாவது இடது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களை நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், அப்படி ஆக்கினைக்குள்ளாக நரகத்திற்குள்ளாக தீர்க்கப்படுகிறார்கள். அதற்கு பிற்பாடு 45ஆம் வசனம் படிங்கள். அப்பொழுது அவர் பிரயோத்திரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறீர்களோ அதை எனக்கு செய்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகள் ஒம்மணி தியான ஆராதனைகளிலே தேவனுடைய அந்த சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இந்த கூடுகையிலே ஆண்டவர் உங்களோடு என்னோடு கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவருக்காக நாம் நம்முடைய ரட்சிப்பின் நிமித்தமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு ஆத்ம தாகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஆலயமாக இருக்கலாம், நாம் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை, இந்த ரட்சிப்பின் வார்த்தையை, இந்த ரட்சிப்பின் வசனத்தை எத்தனை பேரிடத்திலே நான் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய வாஞ்சை, என் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்ட விடுதலை அடைந்த நான் மற்றவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை எத்தனை பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அந்த சங்கீதம் 42 2வது வசனத்தை படியுங்கள். என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயும் தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். அதாவது என்னுடைய தாகம் அல்லாவிட்டால் என்னுடைய விருப்பம், என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய விடுதலை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தைகள் உன்னிலிருந்து பெறப்பட வேண்டும். அல்லேலூயா. உனக்குள்ளாக அல்ல, உன்னிலிருந்து மற்றவர்களுக்கு பெறப்பட வேண்டும். அதைத்தான் இதுதான்
சத்தியம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழகான ஒரு பாடல் உண்டு. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனந்திருந்து இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனந்திருந்து இயேசுவிடம் ஓடிவா. இந்த வார்த்தைகளை நான் ரட்சிப்படைந்திருக்கிறேன், நான் விடுதலை அடைந்திருக்கிறேன். இந்த விடுதலையின் வார்த்தைகள், ரட்சிப்பின் வார்த்தைகள், பாவத்தை போக்குகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த நாளிலே இந்த சத்தியத்தின் மூலமாய், இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், கட்டளை கொடுக்கிறார், எச்சரிக்கிறார். அருமையான தினகரனுடைய பாடல் பாடி படிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவள் உன்னை தம் கரங்கள் நீட்டியே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், சகல வியாதியையும் குணமாக்க வந்தவரே. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே அன்பை அழுத்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அழுத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவள் உன்னை தம் கரங்கள் நீட்டியே. இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலக தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றவர். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களிடத்திலே நாம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய வல்லமை நம்மிடத்திலே மாத்திரமல்ல மற்றவர்களிடத்திலும் வழங்கும். அதுதான் இது நாளினுடைய சத்தியம். நாம் ஆண்டவரை கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். ஆனால் மற்றவர்களும் ருசி பார்ப்பதற்கு இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.